வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் மே 28 புதன்கிழமை மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். அப்புறம் எல்ஐசியோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு, அதையும் பார்த்துடலாம். முதல்ல மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் 624 புள்ளி இறங்கி 81,581 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 24,826 இருக்குது, 174 புள்ளி இறங்கியிருக்கு. நிஃப்டி பேங்க் 219 புள்ளி இறங்கி 55,352 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 348 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 10,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஸ்டேபிளாக இருக்குது, 24,869 இருக்குது. டவ் ஜோன்ஸு மிகப்பெரிய ஏற்றம், 756 புள்ளி ஏறி கிட்டத்தட்ட 1.25% ஏறி 42,359 இருக்குது. அதேமாதிரி நஸ்டாக் 2.5% ஏறி இருக்குது, மிகப்பெரிய ஏற்றம், 461 புள்ளி ஏறி 19,199 இருக்குது. அப்புறம் யூஎஸ்டி அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 25 பைசா விழுந்திருக்கு. இந்திய ரூபாயோட மதிப்பு 25 பைசா விழுந்து 85 ரூபா 33 பைசாவாக இருக்குது. குரூட் ஆயில் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது, 5,193. நேச்சுரல் கேஸும் ஸ்டேபிளாக இருக்குது, 316.90. கோல்டு 18 புள்ளி ஸ்லைடு நெகட்டிவ், 18 புள்ளி இறங்கி 95,125 இருக்குது. சில்வர் 97,465 இருக்குது, அதுவும் ஸ்டேபிளாக தான் இருக்குது. அப்புறம் ரிசல்ட் இன்றைக்கி மே 28 ரிசல்ட் வரக்கூடிய சில கம்பெனிகளை பார்ப்போம். டிவிடெண்டும் தர்றாங்க, அதை பற்றி பார்ப்போம். கமின்ஸு மே 28 ஆடிட்டிங் ரிசல்ட், அப்புறம் ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. ஐஆர்சிடிசி ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. Q4க்கான ரிசல்ட்டு. ஒரு செயில் ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. Q4 ரிசல்ட்டு 2025. அப்புறம் சூவன் ஃபார்மா ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. பேட்டா இந்தியா ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஃபைனல் டிவிடெண்டும் இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. அப்புறம் நேட்கோ ஃபார்மா Q4 ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஆடிட்டிங் ரிசல்ட்டு. அப்புறம் ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஃபைனல் டிவிடெண்டும் இன்றைக்கி அறிவிக்க இருக்கிறாங்க. பிர்லா சாஃப்ட்டு ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஃபைனல் டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் நியூஸ் பார்த்துடலாம். BAT பிரிட்டிஷ் அமெரிக்கா டொபாக்கோ நிறுவனம் ஐடிசியோட 2.3% பங்குகளை விற்க முடிவு செஞ்சுருக்கு. இதன் மதிப்பு 1.36 மில்லியன் டாலராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடனில் தவிக்கிற வோடாஃபோன் நிறுவனம் மே 30 அன்னைக்கு நிதி திரட்டுறதுக்கு விருப்பங்களோட நிதி முடிவுகளின் ஒப்புதலை பரிசீலிக்க நிறுவனம் சொல்லியிருக்கு. அப்புறம் ரைட் இஷ்யூ, பப்ளிக் ஆஃபர், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இன்க்ளூடிங் ப்ரெஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் வழியாக நிதி திரட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதாவது ஃபண்ட்ரைசிங். மேலும் வெளிநாட்டு நாணய மாற்றத்தக்க கடனீட்டு பத்திரங்கள், மாற்ற முடியாத கடனீட்டு பத்திரங்கள் நிதி திரட்டப்படும்னு கம்பெனி சொல்கிறாங்க. மொத்த வருவாய் நிலுவைத் தொகை தள்ளுபடி மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு. சமீபத்தில் நம்ம பார்த்துருக்கோம் நியூஸில். ஆனால் உச்சநீதிமன்றம் வேறு வழிகளில் மற்ற தீர்வுகளை ஆராயலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு. நிலுவைத் தொகையை செலுத்த 10 வருஷம் காலக்கெடுவை நீதிமன்றம் விதிச்சிருந்துச்சு. ஆனால் 20 ஆண்டுகளாக நீட்டிக்கணும்னு கம்பெனி வலியுறுத்தியிருக்கு. இதை நீதிமன்றம் ஏற்கலை. எல்ஐசியோட Q4 ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க மே 27. அதை பார்த்துருவோம். எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இது காலாண்டு முடிவுகளை அறிவிச்சிருக்காங்க. நிகர லாபம் 13,763 கோடியிலிருந்து 19,013 கோடியாக கிட்டத்தட்ட 38% நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு. நிகர பிரீமியம் முக்கிய செயல்பாடுகளின் வருமானம் 1,52,288 கோடியிலிருந்து 1,47,586 கோடியாக குறைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 3% சரிஞ்சிருக்கு. அப்புறம் இன்சூரன்ஸ் துறையில் நிறுவனத்தின் சந்தை பங்கு 55% இருக்குது. நிறுவனத்தின் மொத்த என்பிஏக்கள் நான் பெர்ஃபார்மிங் அசெட் 55 அடிப்படை புள்ளிகள் குறைஞ்சிருக்கு, 1.46 இருக்குது. அது ஒரு வருடத்திற்கு முன்பு இதே காலகட்டத்தில் 2.1% இருந்துச்சு, இப்போ 1.46% குறைஞ்சிருக்கு. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 12 ரூபா தர்றாங்க, நல்ல டிவிடெண்டு. எல்ஐசியோட பங்கு 2022ஆம் ஆண்டில் சந்தையில் பட்டியலிட்டாங்க IPO மூலமாக. சுமார் 5% வருமானத்தை இது வரைக்கும் அது கொடுத்துருக்கு, அவ்வளோதான், ரொம்ப குறைஞ்ச வருமானம் தான். 27 மே 2025 சந்தை முடிவடைந்த நேரத்தில் அரசுக்கு சொந்தமான காப்பீட்டு நிறுவனத்தின் எல்ஐசியின் சந்தை மதிப்பு சுமார் 5,50,938 கோடியாக இருந்திருக்கு. அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸை பார்ப்போம். ஹை 1,222 ரூபா வரைக்கும் போயிருக்கு, லோ 715 ரூபா கீழே போயிருக்கு.
க்ளோசிங் வந்து 871. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 5,51,065 கோடி. பிஇ ரேஷியோ 13, செக்டார் பி 21, புக் வேல்யூ வந்து 152 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட 5 டைமுக்கு மேலே அதிகமாக இருக்குது. 5.71% அதிகமாக இருக்குது. கன்சிடர் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா 800 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணலாம், 770 கன்சிடர் பண்ணலாம், 730 கன்சிடர் பண்ணலாம். வேல்யூஷன் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு எப்பப்போ இறங்குதோ பங்கு அப்போலாம் கன்சிடர் பண்ணலாம். இது என்னோடய சொந்த கருத்து. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. நீங்களும் சொந்தமாக யோசிச்சுக்கிட்டு முடிவெடுங்க. இந்த பொதுத்துறை நிறுவனங்களை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். இது வந்து மக்களோட நம்பிக்கையாக இருக்குது. இந்த எல்ஐசி நீண்ட கால முதலீட்டுக்கும் வைக்கலாம். இல்லை எனக்கு வந்து குறுகிய கால முதலீடு பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிட்டு ஒரு 6 மந்த் 1 இயரில் கூட விற்கலாம். ஆனால் எவ்வளோக்கு வாங்குறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் போய் 1000 ரூபா 1500 ரூபாயிலலாம் போய் உள்ளே மாட்டியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு அந்த விலை வந்து திரும்ப வந்துடும். ஏன்னா நல்ல நிறுவனம், ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல், இந்தியாவோட நம்பிக்கை. அப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து இப்போ கன்சிடர் பண்ணுறது வந்து 800 ரூபாய்க்கு போனால் கன்சிடர் பண்ணுங்கள், 770க்கு போனால் கன்சிடர் பண்ணுங்கள், 730க்கு போனால் கன்சிடர் பண்ணுங்கள். இதுதான் இந்த பங்கோட விவரம். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க 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 நன்றி.